நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னடி ஆச்சரியமா இருக்கு? என்ன ஆச்சரியம்? இல்ல, முன்னாடிலாம் வீட்டுக்கு வரணும்னா வாடி வாடின்னு கெஞ்சணும். இப்போலாம் டியூட்டி இல்லன்னா உங்க வீட்லயே இருக்கிறது இல்ல போல இருக்கு. ஆமாண்டி, அப்பா எலெக்ஷன்ல நிக்கிறாரா? எப்ப பாரு வீட்டுக்குள்ளேயே நிறைய பேர் நிக்கிறாங்க. அண்ணன் வேற ரொம்ப பிஸி. எப்ப போன் அடிச்சாலும் அவன் அடி இவனை உதன்னு சொல்லிட்டு இருக்கு. வீடே ரணகளமா இருக்கு. பா, அம்மாவும் அண்ணியும் வரவங்க போறவங்களுக்கு எல்லாம் சமைச்சு போட்டுட்டு இருக்காங்க. ஏதோ கல்யாண வீடு மாதிரியே இருக்கு. அதான் கிளம்பிங்க வந்துட்டேன். உனக்கு ஏதாவது பிரச்சனைனா சொல்லு, நான் வரல. சேச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீ வரதுல எனக்கு சந்தோஷம்தான். சரி, உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு, சூப்பரா சமைச்சிடலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தேனு. உனக்கு என்ன சமைப்பியோ அதையே எனக்கும் பண்ணிடு. என்னடி இப்படி சொல்ற? வேற ஏதாச்சும் கேளு. என்ன கேக்குறது? பிடிச்சது ஏதாவது கேளு. பாண்டி விளையாடலாமா? என்ன சிரிக்கிற? நீ ஒரு வித்தியாசமான ஆளுதான். ஆமாண்டி, பாண்டி விளையாடணும், பல்லாங்குடி விளையாடணும், ஐஸ் பாய் விளையாடணும், பம்பு செட்ல குளிக்கணும், பாலை சாப்பிடணும். ஒன்னும் கவலைப்படாத, எல்லாத்தையும் பண்ணலாம் ஒண்ணுன்னா. முதல்ல என்ன பண்ணணும் சொல்லு. மருதாணி கிடைக்குமா? அடிப்பாவி, இப்படி ஒரு ஆசையா உனக்கு? மருதாணி தானே, சரி விடு, செட்டியார் கடையில போய் 2 கோன் வாங்கிட்டு வந்துடுறேன். ஐய, இந்த பேஸ்ட் மாதிரி டியூப்ல இருக்கு அதுவா? ஆமாண்டி, ஏன் வேணாமா? அதெல்லாம் வேணாண்டி. இலையெல்லாம் பறிச்சு அரைச்சு கையில வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி. 1 மாசம் ஆனாலும் மருதாணி என் கையை விட்டு போக கூடாது. அதுக்கு நான் எங்கடி போவேன்? ஏண்டி, நம்ம ஊர்ல மருதாணி கிடைக்காதா? கிடைக்கும், ஆனா தேடி கண்டுபிடிக்கணுமே. அதுக்குதான் நம்ம கைவசம் ஆள் இருக்காங்கல்ல. யாரு? நமக்கு வாய்த்த அடிமைகள் மிகவும் திறமைசாலிகள். ஆனால் வாய்தான் காது வரை நீள்கிறது. பாவுண்டி, பாவம் பார்த்தாலும் நம்ம பழைக்க முடியாது. ஹலோ கத்தி. அவனுக்கு ஏண்டி போன் பண்ற? பொறு கத்தி. தேனுக்கு மருதாணி இலை வேணுமா? அழகர் கிட்ட தேனுக்குன்னு சொல்லாத, சொன்ன டெய்ல விட்டுருவான். ஆண்டாளுக்குன்னு சொல்லு, எங்க இருந்தாலும் பறிச்சுட்டு வந்துருவான். ஆனா மருதாணி தேனுக்கு தான், அதனால நீயும் விட்டுறாத. ஏன் ஆண்டல 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பூக்குற குறிஞ்சு பூ கேளு, இல்ல எவரெஸ்ட் உச்சில இருக்கிற 2 ஐஸ் கியூப் கேளு, நயாகரால இருந்து குடிக்க தண்ணி கேளு, அப்புறம் புளிப்பால், டைனோசர் முட்டை, இல்ல நிலால போய் நிலா சோறு, இந்த மாதிரி பெருசா கேளு ஆண்டல. அதை விட்டு அசிங்கமா மருதாணி கேட்டுட்டு இருக்கிற. இல்ல அழகர், நம்மளோடதெல்லாம் ரோஜா படத்துல வர மதுபாலா மாதிரி சின்ன சின்ன ஆசைகள் தான். இதுல இருக்கு மருதாணி. தேனே, this is for you. மருதாணி. என்னடா அது, தண்ணி பார்சலா? என்னதான் தாயும் புள்ளியும் ஒண்ணா இருந்தாலும் வாயும் வயிறு வேற இல்லையா? அப்படி. ஆமா, சூப்பரா கையில போடுங்க, கை சும்மா செக்கச்சவேன்னு சவக்கட்டும். தேங்க்யூ மாமா. என்னதான் இருந்தாலும் படிச்ச புள்ள தான்டா. எப்படி தேங்க்யூ சொல்லுது பாரு. தேங்க்யூ கத்தி மாமா. என்னதான் படிக்காத பொண்ணா இருந்தாலும் என்ன பாசமா நன்றி சொல்லி பாருப்பா. அழகர் மாமா, மருதாணியை கொஞ்சம் அரைச்சு தர்றது. ஐயோ, அது வந்து மருதாணி எல்லாம் அரைக்க அவ்வளவு தெரியாதே. அவ்வளவு தெரிய வேண்டாம், தெரிஞ்ச வரைக்கும் அரைச்சா போதும். இல்ல, என்கிட்ட எங்க அம்மா மருதாணி அரைக்க வேணாம்னு சொல்லி சத்தியம் வாங்கிருச்சு. ஆமாங்க, இவங்க அம்மாவோட சேர்ந்துதான் எங்க அம்மாவும் சத்தியம் போட்டுச்சு. நானும் அரைக்க கூடாது. முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே, அதுக்கு எதுக்கு போயெல்லாம் சொல்லிக்கிட்டு? வாடி போற. அப்ப நாங்க கிளம்பட்டுமா? அதெல்லாம் முடியாது. நாங்க கையில வச்சு எங்க கை செவக்கிறத நீங்க பார்த்துதான் போகணும். பத்த வச்சுட்டே பரட்ட. டேய், இப்படி உடனே அரைச்சு வைப்பாங்க நான் நினைக்கவே இல்லடா. மாப்ள, உண்மையை சொல்லு, அது என்ன இல்ல? இல்லடா, எங்க அம்மா ஆட்டுக்குன்னு அகத்திக்கீரை வாங்கி கட்டி வச்சிருந்தாங்க. அட பாவி, அந்த பிள்ளை ஆசையா என்ன கத்தி மாமான்னு கூட்டு போச்சு. இப்ப திருப்பி வரும்போது சுத்திய கொண்டு எறி போகுது பாரு. ஏய், அரைக்காமல இருப்பாங்க, அதுக்குள்ள தப்பு நடந்து போச்சுன்னு அப்படி இப்படின்னு விட்டா போடலான்னு பார்த்தேன். இப்படி உடனே பண்ணிட்டாங்களடா. இப்ப என்னடா பண்றது? மருதாணி மாதிரி வாசனை வரல, இது ஏதோ மாதிரி இருக்கு. இது ஹை குவாலிட்டி மருதாணி, கிளிமஞ்சாரோல இருந்து புடிங்கிட்டு வந்தது. எக்ஸ்போர்ட் குவாலிட்டி. சரி,
நாங்க ஒரு போட்டி வச்சிருக்கோம். என்ன போட்டி? யாருக்கு ரொம்ப சிவப்பா பிடிக்குதோ அவங்க ஆளு அவங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். எனக்கு தெரியும், எப்படியும் நான் தான் இல்ல ஜெயிப்பேன். இல்ல நான் தான் ஜெயிப்பேன். ஏன் தேனு, இந்த அகத்திக்கரை இருக்கிறதே அகத்திக்கரை, அது கையில வச்சா என்ன ஆகும்? ஒன்னும் ஆகாதே. அதுக்கு இந்த வண்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மை கிடையாதோ? ம்ஹும். அது வயித்து புண்ணதான் குணமாக்கும். கையை செவ பாக்குறத விட வயிற்று புண்ணை குணப்படுத்துறது தான் பெரிய மூலிகை இல்லடா? ஆமாண்ணே. சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்காண்டலே, நான் கொஞ்சம் போயிட்டு வரட்டுமா? எங்க கை சவக்க தானே பார்க்காம நீங்க போக கூடாது. கையை சிவக்காது அப்படியே நம்ம கண்ணன் தான் சிவக்கும். சொல்லுங்க, யார் கை ரொம்ப செவந்திருக்குன்னு சொல்லுங்க. ரெண்டு கையும் ஒரே மாதிரி இருக்கா, அதனால ஒண்ணுமே சொல்ல முடியல. நீங்களே பாத்துக்கங்க. சத்தி, வேற எதை பத்தியும் யோசிக்காத. ஐயா ஜெயிக்கணும், அதை பத்தி மட்டும்தான் நீ யோசிக்கணும். அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பேசிக்கலாம். ஆத்திரப்பட்டு எது பண்ணாலும் அது நமக்கு தான் ஆபத்தா முடியும். புரியுதுப்பா உனக்கு எம்பிட்டு கஷ்டமா இருக்கும்னு. பேசிக்கலாம் விடுப்பா. இந்த பார், ரெண்டுமே நம்ம பிள்ளைங்க தான், கையை விட்டு போகாது. இல்லை, அப்படித்தான் எத்தனை நாள் நினைச்சிட்டு இருந்தேன். இந்த நம்பிக்கைக்கு வச்சுட்டாங்களா ஆப்பு? இல்லப்பா, புத்தி கெட்டத்தனமா ஏதோ பண்ணிட்டாங்க, சொன்னா கேட்டுப்பாங்க. இல்லை, நீ கொஞ்ச நேரம் வாய முடிக்கிட்டு இருக்கியா? வேற ஏதாவது பேசி தொலை. சரிப்பா. ஏப்பா, நம்ம அந்த வேதக்காரங்க தெருக்கு இன்னும் போகவே இல்லப்பா. அங்கெல்லாம் ஆறுச்சாமி மேல செம கடுப்புல இருக்காங்க. ஓட்டு போட ஒருத்தன் வரமாட்டான். நம்ம போய் பேசணும்னு வச்சுக்கேன், ஒரு 45 ஓட்டு அந்த தெருவுல இருக்கும்பா. மொத்தமா நமக்கு விழுந்துரும். போலாம் போலாம். என்னப்பா இப்படி சலிப்பா சொல்ற? இல்லை, இதுல சந்தோஷமா சொல்றதுக்கு என்னடா இருக்கு? போலாமான்னு கேட்ட, நான் போலாம்ல. அட போப்பா, ஒன்னும் சரியில்லை. உடனே நீ எல்லாத்துக்கும் வேற ஒரு அர்த்தம் எடுத்துக்காதப்பா. யதார்த்தமா சொன்னேன், அவ்வளவுதான். சரி போலாம்ப்பா. அன்பார்ந்த பெரியோர்களே, அன்புக்குரிய தாய்மார்களே, கட்டிலம் காளையரே, கணிதவர் கணியரே, உங்களது ஓட்டுகளை எதிரிகளுக்கு வேட்டுகளாக மாற்றி வெற்றிட வந்து கொண்டிருக்கிறார் இளைஞர் செயல் வீரர் அண்ணன் ஆரிச்சாமி அவர்கள். மாப்பிள்ள, வாயா கிளம்புவோம். இல்லை, நாம இருக்கிற கிளம்புனேன். இல்ல சத்தி, அதுக்கு நான் அவங்க வரப்ப எய்தாப்புல நிக்க சொல்றியா? வீணா போனவனுங்கப்பா, ஏதாவது வம்புக்கு இழுப்பானுங்க. இல்லை, அவங்களுக்கு பயந்துட்டு நீ ஓட சொல்றியா? புலிய பார்த்து பயந்து ஓடுனாதான்ப்பா அதுக்கு பேர் பயம். பன்னிய பார்த்து பயந்து ஓடுறதுக்கு பேர் பயம் இல்ல. நம்ம மரியாதையை நாமளே காப்பாத்திக்கணும்னு அர்த்தம். அவனுக்கு இருக்கு, அவன் ஏதாவது வம்பு பண்ணட்டும், அவனுக்கு அடிச்சு தெரு ஓட வரேன். இதுக்கு தான் அவன் அங்க வரும்போதே நம்ம கிளம்பலான்னு சொன்னேன். இல்லை, எனக்கு அந்த அளவுக்கு அறிவா இல்லை. அவன் அங்க இருந்த மாதிரி நம்மளை பார்த்துட்டாங்க. இப்போ நம்ம கிளையும் போனோம்னு வையே, அவங்களுக்கு பார்க்கறதுக்கு நக்கலா தெரியும். தாண்டி போட்டு ஆறுச்சாமி வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டான். அதுவும் நம்மளை பார்த்தானு ஏன் இன்னும் கொஞ்சம் கொண்டாட்டம் ஆயிடுவான். அதனாலதான் கொஞ்சம் யோசிக்கிறேன். என்ன விடுறா, அந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு போக வேண்டியதான். இது அப்படியே மெயின்டைன் பண்ணுப்பா. ஒரு 5 நிமிஷம் அமைதியா இருந்தோம்னா தாண்டி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆக வேண்டியதை பார்த்துக்கலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு 5 நிமிஷம் அமைதியா இருந்தோம்னா தாண்டி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆக வேண்டியதை பார்த்துக்கலாம். அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, உங்களது பொன்னான வாக்குகளை மெழுகுவர்த்தி சின்னத்தில் இட்டு. ஏப்பா, நீ வேணா வண்டியில் ஏறி உட்காந்துக்கப்பா. இல்லை, நான் ஏன்டா வண்டியில் உட்காரணும்? எல்லாத்துக்கும் கேள்வி கேட்காதப்பா, சொன்னா கேள்வி, உட்காரு. ஏறுப்பா. இங்கே ஒருத்தர் பெரியோர்களின் சின்னம் தாய்மார்களின் சின்னம். அந்த மைக்கு கொடுப்பா. அருமை நண்பர்களே, ஆருயிர் தோழர்களே, கொசு தொல்லை தாங்க முடியல. ஆள் இல்லாத டீ கடையில யாருக்கு டீ ஆத்துறானுங்க? இந்த தேர்தலில் வெல்லப்போவது யார் என்பது
எங்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், ஏன் எதிரணியில் இருக்கின்றார்களே அவர்களுக்கும் தெரியும். ஆனால் யாரை எதிர்த்து நான் நிற்கின்றேன் என்று யோசித்து பார்த்தால் எனக்கு மிகவும் வெட்கமாக இருக்கின்றது. சக்தி, நீ கொஞ்சம் அமைதியாரியா? இல்ல ஐயா, ஒரு மனுஷனுக்கு அரசாங்கம் வச்சிருக்கிற ரிட்டையர்டு வயசு 58. எதுக்கு அந்த வயசை வச்சிருக்காங்க? அதுக்கு மேல அந்த மனுஷனால பெருசா எதையும் கிழிக்க முடியாதுன்னு தான். ரிட்டையர் ஆனவங்க பேசாம ஈசி சேர்ல சாஞ்சிக்கிட்டு பேப்பர் படிச்சோமா இல்ல டிவி பார்த்தோமான்னு இல்லாம தேர்தல நிக்கிறது எவ்வளவு தேவையில்லாத விஷயம். ஐயா பெரியவரே, உங்களுக்கு கை கால்லாம் ஆடுது, உங்களால கண்ணாடி போடாம பேப்பர் கூட வாசிக்க முடியல. முட்டி வலி, சுகர், கான்டாக்ட் லென்ஸ் வேற கண்ணுக்கு, பிபி இம்புட் இருக்கு. உங்களை பாத்துக்கிறதுக்கே வீட்டுல 2 பேர் தேவைப்படுது. இதுல நீங்க எலெக்ஷன்ல நின்னு ஜெயிச்சு வந்துட போறீங்களாக்கும். அதனால ஈசி சேரை போட்டு உங்க ஐயாவை ரெஸ்ட் எடுக்க வைங்க. ஏன்பா, அவன் ஏதாவது பேசிட்டு போறான்பா. இந்த காதுல வாங்கி அந்த காதுல விடுன்னு நீ தானே சொன்ன. இப்ப நீயே எதுக்கு இப்படி முறைக்கிற? இலை அவ எதுக்கு தேவையில்லாம ஐயா பத்தி பேசிக்கிறியான்? ஐயாவை பத்தி பேசாம கொய்யாவை பத்தியா பேச முடியும்? இலை இல்லப்பா, ஐயா தானே எதிர்க்கட்சி வேட்பாளரு, அப்புறம் அவரை பத்தி தானே பேசி ஆகணும். உங்கள் ஓட்டு இளைஞருக்கு, ரிட்டையர்ட் கலெக்டருக்கு ரெஸ்ட் கொடுப்போம். எப்பா, நீ காதை மூடிட்டு சும்மா அதை இதையும் சொல்லி பிரச்சனை ஆரம்பிச்சு விட்றாத. உங்கள் ஓட்டு இளைஞருக்கு, ரிட்டையர்ட் கலெக்டருக்கு ரெஸ்ட் கொடுப்போம். எப்பா, இந்த வண்டி நிப்பாட்டுப்பா, பைக் பிடி. நிப்பாட்டுப்பா. அண்ணா வேணாண்ணே, போலாண்ணே. இருடா தம்பி, எதிரியா இருந்தாலும் எதிரில சந்திக்கும் போது நலம் விசாரிக்கணும். அது தாண்டா அரசியல் நாகரிகம். விசாரிச்சுட்டு வந்துடுறேன். நீ கொஞ்சம் அமைதியாவே இரு. இந்தப்பா. என்னப்பா, நல்லா இருக்கீங்களா? மச்சான் சக்தி வந்திருக்காப்ல. இத பாருங்கப்பா, எல்லாரும் மெழுகுவத்தி சின்னமா பார்த்து ஓட்டு போடுங்க. மறந்துடாதீங்க, நாங்க குடம் கொடுத்தோங்கிறதுக்காக குடத்துல ஓட்டு போட்டுறாதீங்க. உங்களுக்கு குடம் தந்தது மெழுகுவத்தி தான்ப்பா. டேய் ஆரிச்சாமி, பொறுமையா சும்மா மரியாதை அடுத்த காலி வெளியிரு. எனக்கு கோபம் வந்துச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது. ஏங்க, ஏன் தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்க? தம்பி, ஒண்ணு கேட்டு போயிடுறேன்ப்பா. தம்பி, எலெக்ஷன் முடியற வரைக்கும் உங்க ஐயா உயிரோட இருப்பார்ல. செத்து இருந்து போயிட்டா தேர்தலை தள்ளி வச்சிட போறாங்கப்பா. கையா செத்துருவாரா? லூசாடா நீ? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? குடும்பத்துல நீ மட்டுமாவது மத்தவங்க மாதிரி இல்லாம வேற மாதிரி இருப்பேன்னு நினைச்சேன். நீயும் இந்த குட்டையில ஊர்ன மட்ட மாதிரி தான் போல இருக்கு. அது இல்லக்கா. என்ன நொன்னக்கா? நீ சண்டை போட்டுட்டு வந்தா ஆரத்தி எடுத்து வாங்க அழகுரு வாங்கன்னு வரவேற்பேன்னு நினைச்சியா? யார்கிட்ட போய் சண்டை போட்டிருக்க? அந்த ஆள் கிட்ட போய் எப்படிரா? வாய் தொடர்ந்து பதில் சொல்லுடா. மாமா மாமான்னு கொஞ்சம் வேலை. இன்னைக்கு என்னாச்சு? அவர்தான் உனக்கு பிடிக்காதுல்ல, அப்புறம் என்ன? எனக்கு பிடிக்காதுதான், உனக்கு பிடிக்கும்ல. இன்னைக்கு என்னாச்சு? தினம் குடிச்சிட்டு போய் இவர் போய் அவரை விட்டுட்டு வருவாரு, அவரு இவரை விட்டுட்டு போவாரு.
வாசல்ல இருந்து வீட்டுக்குள்ள வரதுக்குள்ள அப்படியே கட்டி பிடிச்சு கொஞ்சிக்குவீங்க. அண்ணன் அடிச்சிட்டாருக்கா, அதான். என்னமோ உங்க அண்ணன் உத்தம புத்திர மாதிரி பேசுற. உங்க அண்ணன் அப்படியே ஒண்ணுமே பண்ணாம ஓரமா வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அவரு தேடி வந்து சண்டை போட்டாரா? உங்க அண்ணன் என்ன பண்ணாரு அத சொல்லு. இல்லக்கா, எலெக்ஷன்னா அப்படி இப்படின்னு கொஞ்சம் தாக்கி பேசுறதுதான். அதுக்காக கை நீட்டுறதா? அப்படி என்ன பேசினாரு உங்க அண்ணன்? அது வந்து உனக்கே சொல்றதுக்கு வாய் கூசுது இல்ல? சரி, அந்த வார்த்தையை உன்னை பார்த்து சொல்லியிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? சொல்லு, என்ன பண்ணிருப்ப? கொன்றுப்பேன். உன்னை விட அந்த ஆள் எவ்வளவோ பரவாயில்ல. அதான் உங்க அண்ணனை கொல்லல, ஓங்கி ஒரு அடி மட்டும் அடிச்சிருக்காரு. டேய் அழகுரு, இந்த 2 குடும்பத்துக்கும் நடுவுல எவ்வளவு பகைன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த வீட்ல இருந்து ஒரு கொசு கூட அந்த வீட்டுக்கு போக முடியாது. ஆனாலும் நீங்க 2 பேரும் ஒன்னா சுத்துறீங்க, குடிக்கிறீங்க. 2 வீட்டுக்கும் இது தெரியும். தெரிஞ்சும் ஏன் வாய மூடிட்டு இருக்காங்க? 30 வருஷ பகை முடியறதுக்கு உங்க உறவு ஒண்ணுதான் ஒரு சின்ன நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில தான் இப்படி மண்ணள்ளி கொட்டிட்டு வந்திருக்கேன். சரி, எத்தனை வருஷ சிநேகிதம் உங்க 2 பேருக்கும்? சரியா தெரியல. தெரியலனா ரொம்ப வருஷம் இருக்குங்கக்கா. உங்க ரொம்ப வருஷ உறவை அப்படியே ஒரு செகண்ட்ல கெடுத்து குட்டிச்சவராக்கிட்ட. என்னடா என்ன பாக்குற? எனக்கு ஒண்ணும் இல்ல. எனக்கு எப்போ அந்த ஆளை பிடிக்காதுதான். அந்த ஆள் கூட பேசாதனால எனக்கு ஒண்ணும் குறைய போறது இல்ல. ஆனா உனக்கு வலிக்கும். அவன் கிடக்குறான்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள அழுதுட்டு இருக்க. எங்க இல்லன்னு சொல்ல பாப்போம். சொல்லுடா. உன்னோட ஒரே ஃப்ரெண்டு, உன் பெஸ்ட் ஃப்ரெண்டு, அந்த ஆள் கிட்ட போய். இல்லக்கா, அண்ணன் மேல கை வச்சதும். எனக்கு புரியுதுடா. தேர்தல்னு வரும்போதே உனக்கு தெரிய வேணாமா உனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு? நீ உஷாரா இருந்திருக்கலாம்ல. தப்புண்டக்கா, விலைக்கு விடுறதுக்காக தான் போனேன். அதனால என்னை கையை பிடிச்சி தள்ளி விட்டதும் எனக்கு சுருன்னு ஏறிடுச்சு. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. அவர் ஒன்னும் அடிச்சாரா? சண்டைன்னு வந்ததுக்கப்புறம் யோசிக்கிறது என்ன இருக்கு? அடிக்க தான் செய்யணும். யார் மேல தப்பு? தெரியலக்கா, அண்ணன் அப்படி பேசியிருக்க கூடாது. என்னதான் பேசியிருந்தாலும் பேச்சோடு இருந்திருக்கணும். அந்த அளவுக்கு கை நீட்டி இருக்கக்கூடாது. குறுக்க பூந்து நானாவது கை நீட்டாமல் இருந்திருக்கணும். மொத்தமாக சொல்ல போயிருச்சு. விடு, இதுக்கப்புறமும் எதுவும் யோசிச்சுட்டு இருக்காத. டக்குன்னு போய் மன்னிப்பு கேட்டுரு. நான்லாம் கேட்க மாட்டேன், அந்த ஆள் தான் வந்து கேட்கணும். அப்படி இப்படின்னு யோசிக்காம நீயே போய் மன்னிப்பு கேளு. அதுல ஒன்னும் குறைஞ்சிட மாட்ட. ஆமாக்கா. சொல்லாண்டாலு. அண்ணனை போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க. ஐயோ, எதுக்கு? உங்க அண்ணனை அடிச்சதுக்காக அவர் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாரு போல இருக்கு. உங்க அப்பா எதுவும் பண்ணலையா? அப்பா வீட்ல இல்ல. உங்க அண்ணன் எலெக்ஷன் டியூட்டின்றதுனால இந்த கேஸ் விஷயமா போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி ஆண்டல, நீ போன வை, நான் பாத்துக்கிறேன். என்னாச்சு? இல்ல, மாமா போலீஸ் பிடிச்சிருச்சான். அண்ணன் கம்ப்ளைண்ட் கொடுத்துரும் போல இருக்கு. நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சத்தி, எப்பா வக்கீல்கிட்ட பேசிட்டேன்ப்பா. மதுரையிலேருந்து கிளம்பி வந்துட்டு இருக்காராம். ஐயா கிட்ட. இல்லை, இந்த விஷயத்தில் ஐயாவை சம்மந்தப்படுத்தக்கூடாது. ஒரு பெட்டி கேஸுக்கு ஐயாவை ஸ்டேஷன் வரைக்கும் இழுத்துட்டு வரணுமா? ஐயாவுக்கு விஷயம் தெரியறதுக்கு முன்னாடியே அந்த வக்கீலை வர சொல்லு, வெளியில் போயிடலாம். அது எப்படிப்பா தெரியாம? இல்லை, இந்த விஷயத்த வெளியே தெரியாமல் மறக்க சொல்லடா. இது ஐயாவுக்கு தெரிஞ்ச உடனே கிளம்பி ஸ்டேஷனுக்கு வந்துடுவார். அதனால தான் வேணாம்னு சொன்னேன். புரியுது மாப்பிள்ள. நான் உங்க வீட்டில் சொல்லியிருக்கேன், இங்கே யாரும் வர வேண்டாம், நாங்களே பேசிட்டு வந்துடுறோன்னு. அண்ணங்கிட்ட வேணா பேசட்டுமா? இல்லை, கிறுக்கு பல. எங்கள் அண்ணன் யாரு? அவர் ஒரு தாள் சொல்லுவார். பேனாவுக்கு மை வாங்குறதுலேருந்து வண்டிக்கு பெட்ரோல் போடுற வரைக்கும் சொந்த காசை செலவழிச்சுட்டு இருப்பாரு. ஒரு வெள்ளை காயத்தை கூட ஆஃபீஸ்லேருந்து எடுத்துகிட்டு வர மாட்டார். அப்பேற்பட்ட அவர் போய் இங்கே வந்து சிபாரிசு பண்ண சொல்றியா? பார்த்துக்கலாம்ப்பா. இல்லை, அதெல்லாம் பெரிய தப்புடா. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. வக்கீல் வராந்தா வரட்டும்.
அப்படியாண்டா எத்தனை நாள் வேணாலும் ஜெயிலில் இருக்க நான் தயாராச்சியா இருக்கேன். அப்படிலாம் ஒன்றும் நடக்காது சக்தி. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வக்கீல் வந்துருவாரியா? யோ காவியஸ்ரீ, சட்டு புட்டுன்னு ஒரு வக்கீல பிடிச்சு உங்க ஆளை வெளியே கொண்டு போற வழியை பாருங்க. இல்லைன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்கிட்ட பேசி காம்ப்ரமைஸா போற வழியை பாருங்க. ஏன் சார், அடிதடி சண்டைன்னு உங்களுக்கே தெரியுது. ஒரு பக்கமா புடிச்சிட்டு வந்து இப்படி உள்ள போட்டிருக்கீங்களே சார், இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? ஏன்பா, அவர் தான் முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு, அதன்படி தான் ஆக்ஷன் எடுத்திருக்கு. வேற என்ன செய்ய முடியும்? மாமா என்ன மாமா இப்படி ஆகிப்போச்சு? சொல்ல வேண்டியதானே மாமா, ரெண்டு பக்கமும் தப்பு இருக்குன்னு. யோ, என்னத்தையா சொல்றது? உள்ளேங்கிலி விட்டு தொட்டிலே ஆட்டுறியா? தேவையில்லாம பேசி ஒம்பிழுத்தது உங்க அண்ணன், சண்டைக்கு வந்தது நீ. இப்ப என்ன நியாயம் பேசிட்டு இருக்க? நீ வேற சும்மா ஏத்தி விடாதப்பா. அப்படி பார்த்தா மாமா தான் முதல்ல கை வச்சாரு. இளைய கத்தி, அப்படி பேசினா கை நீட்டாம சும்மா இருப்பாங்களா? யோ, நீங்களா யாரு? உங்களுக்குள்ள என்ன பஞ்சாயத்து? இன்ஸ்பெக்டர் நான் ஒருத்தன் இங்க உட்காந்துட்டு இருக்கேன், நீங்க பாட்டு கோயில் மடத்துக்குள்ள வர மாதிரி வந்துட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்க. சார், நான் ஆறுசாமியோட தம்பி. ஓ, நீ தான் அந்த அழகரா? ஆமா சார். உன்னை அடிச்சதுக்கு தானே கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு? அப்படியெல்லாம் இல்லை சார், சம்மந்தப்பட்ட நானே பிரச்சனை இல்லை, அவர் என்ன அடிக்கலன்னு எழுதி தரேன், உடனே அவரை வெளியே விடுங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, எழுதி கொடுத்து மாமாவை கூட்டு போ. பேப்பர் கொடுங்க சார், என்ன எழுதுன்னு சொல்லுங்க. இந்த எழுது. ஏலே பூசாரி, எனக்காக எவனும் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க வேணாம்னு சொல்லு. மாமா, ஏலே இந்த மாமா மாப்பிள்ளன்றதெல்லாம் வேணாம். எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் ஆரிச்சாமி தம்பியா இருந்துட்டு போக சொல்லு. மாமா, ஏலே அவங்க அண்ணன் மேல கை வச்சோன்னா அப்படியே துடிச்சல்ல, எது தப்பு எது ரைட்டுன்னு யோசிக்காம படார்னு என் மேல கை வச்சல்ல. என்னமோ இங்க வந்து நாடகம் போட்டுக்கிறியா? ஏய், அவனை போக சொல்றா. அவனை மாமா, ஏலே பூசாரி, அவனை போக சொல்றா. தப்பு பண்ணிட்டேன் மாமா, தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லு. சண்டை போடு, கோச்சிக்கோ, வேணான்னு சொல்லு. எனக்கு உனக்கு சம்மந்தம் இல்லைன்னா சொல்லாத. இல்லை, உங்க அண்ணன் தான் அரசியல்வாதி, நாடகம் போறியா? நீ அவனோட பெரிய நாடகத்தை போறியா? மாமா, ஆத்திரத்தில் கொஞ்சம் புத்தி கெட்டு போயிட்டேன், அதுக்காக இப்படி எல்லாம் கோவப்படாத மாமா. இல்லை, அடிச்சவன்டா நீ, அடி வாங்கினவன் நானு. அடியை வாங்கிட்டு அவமானப்பட்டு உட்காந்துருக்கேன். இல்லை, தயவு செய்து வெளியே போடா. போடா மாமா. இல்லை, போடாடு சொல்றேன். போடா. ஏய், அதான் சொல்றோம்ல, போங்கப்பா. ஏன்பா, அதான் அவரே சொல்றாருல, போங்கப்பா வழியா. மாப்ள, அமைதியா இருக்கும். இவனெல்லாம்